வணக்கம் தமிழினுடைய இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாயகம் சார்ந்து நாங்கள் அடையாளம் காண வேண்டிய ஆளுமைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கம். அந்த வகையிலே தாயகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இசை ஆசிரியராக, கர்நாடக சங்கீத கலைஞராக, அதை தாண்டி மெல்லிசை பாடல்களை பாடக்கூடிய பாடகியாக இருக்கக்கூடிய திருமதி ஜெயபாரதி கௌசிகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறது உங்களுடைய இசை பயணம்? இசைப்பயணம் எனது பிறப்பு முதல் இன்று வரைக்கும் சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க இந்த இசை பயணத்தை எப்போது நீங்க ஆரம்பிச்சீங்க? இசை உங்களை எப்ப வாங்கி கொண்டது? ஆஹ் எனது இசை பயணம் எப்படி தொடர்ந்தது என்பதை கூற முதல் நான் எப்படி எனக்கு இந்த இசைத்துறையில் நான் ஈடுபட்டேன் என்பதை கட்டாயம் சொல்ல வேண்டும். எனது பரம்பரை வந்து ஒரு இசை பரம்பரை, அண்ணாவி புதியார் பரம்பரை என்று சொல்லப்படுகிறது. எமது பரம்பரையை எனது தந்தையார் சிறந்த கர்நாடக இசைக்கலைஞர், இலங்கை வானொலி பாடகர், கர்நாடக இசை பாடகர். இவர் வந்து இந்தியாவின் பிரபல சங்கீத வித்வான், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரின் மகனான மகாராஜபுரம் சந்தான ஐயரிடம் கர்நாடக இசையை முறைப்படி கற்றுக்கொண்டவர். அதே சமயம் எனது தந்தையாரின் மாமனார் துரைராஜா வந்து பிரபல நாதஸ்வர இசைக்கலைஞர். அதே சமயம் இன்னொரு மாமனார் தவில் கலைஞர். இப்படி அவரது வழியிலேயே எனது இசை பயணம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. எனது சகோதரர்களும் கர்நாடக இசை ஆசிரியர்களாகவும் கர்நாடக இசை பாடகர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்போ எத்தனை வயசுல இருந்து இந்த ஆர்வம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ள நீங்கள் எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க? எனக்கு சொல்ல போனால் நான் 3 வயதிலே ஆரம்பித்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். எனது தந்தையார் அவருடைய வழிகாட்டலிலே நாங்கள் தந்தையார், எனது சகோதரி ஜெயகௌரி, ஜெயதர்ஷினி, எனது தந்தையார் நவரட்னம் ஆகியோர் 3, அதே சமயம் நான் 3 பேரும் எல்லாரும் சேர்ந்து செல்வச்சந்நிதி ஆலயத்திலே இசை கச்சேரி செய்ய தொடங்கிவிட்டோம். குழுவாகவே செய்ய தொடங்கிவிட்டோம். அப்படியே தொடர்ந்து ஆலயங்களிலே இசை கச்சேரிகள் செய்வது. அதன் பின் வளர்ந்து பல்கலைக்கழகத்திலே படிக்கிற காலத்திலே அங்கே இசைக்குழுக்கள், அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிறைய இசைக்குழுக்களில் பாட சந்தர்ப்பம் கிடைத்தது. இசைக்குழுக்களில் பாடியிருக்கிறேன். தொடர்ந்து அதன் மூலம் எனக்கு பக்தி இசை இருவட்டுக்களிலே பாடுகிற சந்தர்ப்பம் கிடைத்து இன்று வரைக்கும் அதை வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். மகிழ்ச்சியான விஷயம், அதுக்கு வாழ்த்துக்களும் கூட. இப்படி இருக்க இந்த கர்நாடக சங்கீதத்தை நீங்கள் முறைப்படி யார் யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீங்க? எனது முதல் குரு எனது தந்தையார் திரு சின்னத்துரை நவரட்னம். இவர் கலாபூஷணம் விருது பெற்றவர். அவரை தொடர்ந்து எனது பாடசாலை காலத்திலே திருமதி மங்களா ஸ்ரீதரன், இவ வந்து பிரபலமான கர்நாடக இசை பாடகர் ராமநாத ஐயர் அவருடைய மகள். அதைத் தொடர்ந்து பிரைவேட்டாக தங்கராணி, திருமதி கனகசபை தங்கராணி, அவரிடம் வயலின், சங்கீதம் 4th கிரேட் வரைக்கும் சங்கீதம் அவரிடம் கற்றுக்கொண்டேன். அதைத் தொடர்ந்து பிரபல கர்நாடக இசை பாடகர், புரட்சி பாடகர்கள் எல்லாம் பிரபலமான குமாரசாமி சார் அவர்களிடம் 5th கிரேட் அது கற்றுக்கொண்டு வந்தேன். அதை 5th கிரேட் கற்றுக்கொண்டிருக்கிற காலத்திலேயே எனக்கு பல்கலைக்கழக அனுமதி, ஆசிரியர் கலாசாலை அனுமதி எல்லாம் கிடைத்து விட்டது. டீச்சிங்கும் கிடைத்து விட்டது. அப்போ அந்த காலத்திலே நான் பல்கலைக்கழகத்திலே பத்மலிங்கம் சார் எனது சித்தப்பா, அவர் பிரபலமான இசைக்கலைஞர், நாடறிந்த உலகறிந்த இசைக்கலைஞர். அதே சமயம் கே கருணாகரன், அவரும் உலகறிந்த பிரபலமான இசைக்கலைஞர். திலகலாயம் போல் அவரும் பிரபலமான இசைக்கலைஞர். இவர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நல்ல விஷயம். இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டு இவ்வளவு வித்துவான்களிடம் கற்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்க ஒரு இசை ஆளுமையை கொண்டு வந்து வைத்து விட்டு பாடாமல் இருக்கிறது நல்லா இருக்காது. நாங்கள் இன்றைய விருந்தினர் பகுதியினுடைய இந்த உரையாடலை வந்து இப்போதான் தொடங்கி இருக்கிறோம். தொடக்கத்தில் ஒரு பாட்டு கேட்போம், அங்கால இன்னும் பாட்டுகள் வரும். சரி, ஒரு விநாயகர் கீர்த்தனையுடன் ஆரம்பிப்போம். வரண முகவா துணை வருவாய், வரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வரண முகவா துணை வருவாய்.
ஆரண பொருளான கந்த ஆரண பொருளான கந்த காணாமிருதத்திற்குள் கருணாம்புஜ முதலே அருள் வர சாற்றேக பனி சரி சனி பகாரி சனி பனி சாரேக பனி சரி சனி பகாரி சனி பனி சரி கரி பகரி சரி க பனி சரி காரி சனி பகரி நிரி நிவாரண முகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய் வாரண முகவா துணை வருவாய் இன்னிசையியலிலக்கியம் ஆரியம் தமிழ் அறிவேதுமின்றி இன்னிசையியலிலக்கியம் ஆரியம் தமிழ் அறிவேதுமின்றி கண்ணலனை கந்த கானாமிருத நன்னூலை உன்னம் கவி குஞ்சரதாசன் நான் உன்னருள் கொண்டே பண்ண துணிந்து உன்னவனே நீ முன் நின்றால் முடியாததொன்றில்லை ஆதலால் அதிவேகமயருள் தர சாரேக பனி சரி சனி பகாரி சனி பனி சரி கரி பகரி சரி க பனி சரி காரி சனி பகரி நிரி வாரண முகவா துணை வருவாய் அழகாக இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை வந்து இதை விட இனிமையாக மாற்ற முடியாது. ஒரு கணபதி கீர்த்தனையோட அழகான குரலிலே அந்த அழகான நயங்களோடு கேட்கிறதுன்றது அவ்வளவு அழகான ஒரு விஷயம். இது வந்து அந்த இசை சார்ந்து அப்படியே உள்ளார்ந்து இசையை அனுபவித்து பாடுகிறார்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்க பெற்ற பாக்கியம். இப்படி இருக்க கர்நாடக சங்கீதம் இப்படி இருக்கிறது. இசை வந்து உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரத்துக்கு பிணைஞ்சிருக்கு. இசை வந்து உண்மையிலேயே ஒரு இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். யாருக்குமே இசை உடனே கிடைக்க மாட்டுது. அது ஒரு தெய்வீக கலை. இறைவனுடைய அருள் கிடைத்தால்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்வார்கள் 7 ஜென்மத்துக்கும் ஏதோ இறைவனுக்கு தேலாலே பாலாலே அபிஷேகம் பண்ணுறவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அது என்ன பாக்கியம் தெரியா எனக்கு இந்த பிறவிலே இசை பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே சமயம் இறைவனுக்கு இசையாலே அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இந்த பிறவிலே தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது வந்து ஒரு தெய்வீகமான கலை. மற்றது மனிதனுடைய மனத்தை அடக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டோட கொண்டக்கூடிய ஒரு கலையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இசையை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் இசையை கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு புதிய ஆளுமையும் அவர்களை சுற்றி இறைவனை உடைய ஒரு ஒளிவட்டமும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில். இசை சார்ந்து இவ்வளவு அனுபவித்து சொல்லுகிறீர்கள். இசையை வந்து கலைஞர்கள் தங்களுடைய கலையை கொண்டாடுவதுதான் பெரிய விஷயம். இசையை வந்து எனக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த இசையை என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோம். பெருமைப்படுற அளவுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு மாணவர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள்? எனது இசை ஆசிரிய அனுபவமாக சொல்லப்போனால் 20 வருட சேவை இதுவரைக்கும் செய்திருக்கின்றேன். எனக்கு சிறு வயதிலேயே ஏஎல் எடுத்த கையோடையே எனக்கு ஆசிரியர் தொழில் கிடைத்து விட்டது. அதனாலே எனக்கு மிகவும் அனுபவசாலியான ஒரு ஆசிரியராகவும் இன்றைக்கு தரம் 1 பதவி உயர்த்தப்பட்ட ஒரு ஆசிரியராகவும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஏராளமான மாணவர்கள் என்று சொல்கிறது நிறைய பாடசாலைகள் 7-8 பாடசாலைகளுக்கு மேலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பாடசாலையிலையும் 1000-2000 கணக்கு பாட்டு கொண்டு போகலாம். அதிலே நான் கற்பித்த மாணவர்கள் அனைவரும் இசையை கற்று எனக்கு மேற்படிப்பு படித்து இசை ஆசிரியர்களாக என்னுடைய சமமாக கடமையாற்றுவது எனக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயம். எங்கே கண்டாலும் டீச்சர் என்று வந்து சைக்கிளில் போய கூடி எழும்பி அவர்கள் மரியாதை செலுத்துவது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அவர்களும் என்னை போலவே இசை ஆசிரியர்களாக கடமையாற்றுவது எனக்கு ஒரு சாதனையாகத்தான் நான் நினைத்துக் கொள்கின்றேன். மற்றும் போது அடுத்து நான் கற்பிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் எங்களுக்குரிய
தேர்ச்சி வந்து பிள்ளையெல்லாம் பாஸ் பண்ணணும், அதான் எங்களுக்குரிய ஒரு அடையாளம். அந்த வகையில் நான் கற்பித்த மாணவர்கள் ஒருவரும் இதுவரைக்கும் ஃபெயில் விட்டதில்லை. ஏஎல் மாணவர்கள் சரி, ஓஎல் மாணவர்கள் சரி, அனைவருமே 100% சித்தி அடைந்த மாணவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அது வந்து பெருமையான விடயம். ஒரு கலைஞனுக்கு தேவையானது பாராட்டு தான். அடுத்த சந்ததி வந்து எங்களுடைய மாணவர்கள் இதை செஞ்சு காட்டினோம்னு சொல்லிக்கல, அதை விட சந்தோஷமான விடயம், அதை விட பெருமையான விஷயம் இருக்காது. சொல்லிக்க கலைஞருக்கான பாராட்டுக்கள். உங்களுக்கு ஒரு கலைஞராக, ஒரு இசை ஆசிரியராக, அதை தாண்டி மெல்லிசை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மறக்க முடியாத கௌரவம் என்ன? எனக்கு கிடைத்த மறக்க முடியாத கௌரவம் எனது நான் கரவட்டியை பிறப்பிடமாக கொண்ட நான் எனது பிரதேசத்திலே கரவை அந்தோனியார் கோயில் என ஒரு ஆலயத்திற்காக ஒரு அவர்களுடைய இசை இருவட்டிலே பாடியிருக்கிறேன். அந்த இருவட்டிலே இப்போ மனித வாழ்வின் புனிதமே அது இறைவன் வழியில் நடப்பதே, இந்த பாடலுக்காக இலங்கை அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய விருது பெற்று கௌரவிக்கப்பட்டேன் அந்த பாடலுக்காக. அந்த சம்பவம் வந்து மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. இப்படி இருக்க வந்து இந்த கர்நாடக சங்கீதத்தை தாண்டி நீங்க இந்த ஆல்பங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. அந்த அனுபவங்கள் யார் யாரிடம் பணியாற்றி இருக்கிறீர்கள்? எந்தெந்த ஆல்பங்கள், எந்தெந்த மாதிரியான ஆல்பங்கள்? எனக்கு ஒரு கொடை அது என்றால் இலங்கையின் பிரபலமான இசையமைப்பாளர்கள் அனைவருடன் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் சொல்ல போனால் நான் பாடின முதல் இசை இருவட்டு எமது பிரதேச மூத்த விநாயகர் ஆலயம். அந்த ஆலயத்திலே கண்ணன் மாஸ்டர் இசையிலே ஒரு பக்தி பாடல் அந்த ஆலயத்திற்காக முதல் பாடினேன். அது எனக்கு ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஆரம்பமாக அமைந்தது. அந்த பாடல் வந்து கருணை கடலே கருணை உருவே கருணையம்பதி கணேசா சரணம் என்ற பாடல் இசைவாணர் கண்ணன் அவர்களுடைய இசையில் அது நேரடியாக இந்த இப்போ தான் நிறைய ட்ராக் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டுது. இது எல்லாம் பக்கவாத்தியங்கள் எல்லாம் ஒரே சமயம் ஒலிக்க நாங்கள் ஒரே பாட ஒரு சின்ன பிள்ளைண்டாலும் திருப்பி முழுதும் எடுக்க வேண்டிய நிலை. அப்படி அந்த பாடல் அதுதான் முதல் எனது ரெக்கார்டிங். அது கண்ணன் மாஸ்டருடையது. அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் முரளி சத்யன் அவர்களுடைய இசையில் பாடியிருக்கிறேன். அடுத்து ஸ்ரீ சாய் தர்சன் அவருடைய இன்னொரு மகன் சாய் தர்சன் அவருடைய இசையில் பாடியிருக்கிறேன். மற்றும் இன்னும் பிரபலமான இசைக்கலைஞர் ஸ்ரீகுகன் அண்ணா என்று சப்தஸ்வரம் இசைக்கல்லூரியின் டிரெக்டர், அவற்றை இசையிலே பாடியிருக்கிறேன். அவரது தம்பியார் இசைப்பிரியன், அவரது இசையிலே எக்கச்சக்கமான பாடல் பாடியிருக்கிறேன். அதே சமயம் ஸ்ரீகுகன் அண்ணாவின் பாடல்களும் நிறைய பாடியிருக்கிறேன். அடுத்து அவரை தொடர்ந்து சுதர்ஷன் என்று ஜேம்ஸ் கலையகத்தை குருநகரை பிறப்பிடமாக கொண்டவர் ஜேம்ஸ் அண்ட் சுதர்ஷன் அவருடைய கலையகத்திலே அவருடைய இசையிலே பாடியிருக்கிறேன். அடுத்து ரெனால்ட் ஃபாதர் அவருடைய இசைவிலையும் கிறிஸ்தவ பாடல்கள் பாடியிருக்கின்றேன். அடுத்து மலையவன், அவர் வந்து கிளிநொச்சி அங்கே வன்னி பிரதேசத்தை சேர்ந்த மலையவன் டி நாகேந்திரன் அவரது இசையில் பாடியிருக்கின்றேன். அடுத்து இசைக்கிளி என்று சொல்லப்படுபவர் அவரும் நாகேந்திரன் தான். அவரும் இசைக்கிளி என்று அவரும் பிரபலமான விக்னா இசைக்குழுவை சேர்ந்தவர். அடுத்து யாழ் ரமணன் அண்ணாவின் இசையிலே பாடியிருக்கின்றேன். அடுத்து எல்லாம் இசை இருவட்டுக்களே பாடியிருக்கிறேன். அடுத்து NVK குமணா, அடுத்து வரதன் என்று அவரும் இசை ராகம் ராஜன் அந்த இசைக்குழுவில் வேலை செய்தவர், அவருடைய இசையிலே பாடியிருக்கின்றேன். வெற்றி சிந்துஜன் தற்காலிகமாக வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்கள், அவரது இசையில் பாடியிருக்கின்றேன். இப்படி நிறைய பேர் யாரும் தவறப்பட்டனோ தெரியல, அப்படி கணக்க பேர் இசையில பாடி வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. மகிழ்ச்சியான விஷயம். இவ்வளவு பேர் என்ற பேர் தாயகத்துல வந்து இவ்வளவு ஆளுமைகள் இருக்கிறது. அதை வந்து நாங்கள் தாயக கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது எங்களுடைய மிக பிரதானமான கடமை. இவ்வளவு பேரிட்ட பாடி இருக்கிறீங்க, இவ்வளவு இருவட்டுகள்ல பாடி இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. இவ்வளவு பேரிடம் பாடுவது என்பது சொல்லி தாயகத்திலே இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்களிடம் பாடி இருக்கிறேன். அப்படி இருக்க அந்த நீங்க பாடக்கூடிய பாடவே சொல்ல மறந்து விட்டேன். கொழும்பு ஒரு நாகம் வேற ரகுநாதன் அவரது இசையிலையும் பாடிட்டு இருக்கிறார். அன்னைக்கான யாரை தவற விட்டு சொல்ல முடியாத அண்ணன் சொல்லுங்க நீங்க. அப்படி இருக்க அதுல இருந்து எனக்கு ஒரு பாட்டு உங்களுடைய நீங்க பாடின ஆல்பங்கள் ஒன்றிலிருந்து. அண்ணன் மாஸ்டர் இசையிலே கடலூர் அருளோசி என்ற இசை இருவட்டிலிருந்து பொலிகை கந்தவன சுவாமி கோயிலுக்காக பாடப்பட்ட பாடல். வந்த மர வேண்டுமையா
வடிவழகா வடகரையில் வாழுகின்ற திருமுருகா ஐயா வந்த மர வேண்டுமையா வடிவழகா ஈழமண்ணில் கோயில் கொண்டு ஆழ்பவனே இன்னல்களை அமக்களிப்பாய் வேலவனே வந்த மர வேண்டுமையா வடிவழகா கந்தவனம் மீதினிலே கலியுகனே காவலாக நீ அமர்ந்தாய் சரவணனே வங்கக்கடல் வந்து பாடும் உன்னழகை வங்கக்கடல் வந்து பாடும் உன்னழகை வளம் பொங்கும் போலி கண்டே நாயகனே வளம் பொங்கும் போலி கண்டே நாயகனே வந்த மர வேண்டுமையா வடிவழகா. அழகாக இருக்கிறது. கர்நாடக சங்கீதம் பாடுகின்ற போது வேறொரு மாதிரியான குரல், இந்த பாடல்கள் ஆல்பம் பாடுற பாடைகளும் வேற மாதிரியான குரல், வித்தியாசமாக இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான காரணம் கர்நாடக இசை பாடல்களை பாடும்போது அதற்குரிய சுருதி வந்து நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி தான் பாட வேண்டும். இது ரெக்கார்டிங் கண்டு வரும்போது அதுக்கு புரிம்பான சுருதி ஹை பிச்சில் பாடணும், மெல்லிஸாக பாடணும், அப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்பதான் அந்த குரல் கிளியராக கேட்கும். ஆசிரியர்களிடம் தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதே நேரம் ஒரு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராகவும் இருந்து கொண்டிருக்கிறீங்க. மாணவர்கள் எப்படியான மாணவர்களை உருவாக்கி விட்டிருக்கிறீங்க? உங்களுடைய அடைவு வந்து என்னுடைய மாணவர்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டு தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டாக இருக்கு. உங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய கௌரவம்? எனது மாணவர்கள் வந்து என்னுடைய கற்ற மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால் தர்ஷிகா எனது பிரதேசத்து மாணவிதான். அடுத்து கஸ்தூரி, அவர்கள் இருவரும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெட்டிக்கலோ பல்கலைக்கழகத்திலே. அடுத்து இங்கே யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் சிறந்த இசைக்கலைஞர்களாக வெளியிலே கச்சேரிகள் செய்து வருவதோடு பல்கலைக்கழகத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏத்தரத்தில் சித்தி அடைந்து வந்திருக்கிறார்கள். அது எனக்கு பெருமையான விஷயம். அடுத்து அந்த கஸ்தூரி என்ற மாணவி உண்மையிலேயே அவள் மேத்ஸ் படித்தவா. அவருக்கு அதனால் அவருக்கு அடவு மட்டம் கொஞ்சம் குறைவே இருந்தது. உடனே உமாக்கு இருக்கிற குரல் வளத்துக்கு நீ சங்கீதத்தை படியம்மா என்று சொல்லி உடனே நீ வா 6 மாதத்தில் நான் உனக்கு சங்கீதம் சொல்லித்தாரேன் என்று 6 மாதத்தில் சுட சங்கீதத்தை கற்பித்து அவர் விரிவுரையாளராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. நல்ல ஒரு விஷயம். இதுதான் எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அடுத்த சந்ததியினர் இருக்கிறார்கள், இந்த இசையை கற்றுக்கொள்ளக்கூடிய, கலையிலே ஆர்வம் காட்டக்கூடிய அடுத்த சந்ததியினர் இருக்கிறார்கள். ஒரு உயர்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், குருஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த சந்ததிக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்ன? அடுத்த சங்கதிக்கு இப்போ வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களாக இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்ல போவது, யாராக இருந்தாலும் எல்லாருமே பாடுவார்கள். யாராலும் பாட முடியாது என்று யாராலே சொல்ல முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருவருடைய குரல் வளத்துக்கு பொருத்தமான சுருதி வைக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கட்ட குரலாக இருக்கும், ஒரு ஆளுக்கு உயர்ந்த குரலாக இருக்கும். உயர்ந்த குரலில் இருக்கிற ஒரு ஆள் குறைந்த சுருதியில் பாடினால் அது கேட்க சகிக்காமல் இருக்கும். ஆனால் அவர்களுக்குரிய சுருதியில் வைத்து அவர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணும் போது அவர்களும் பிரகாசித்து சிறந்த இசைக்கலைஞர்களாக வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் சுருதியும் தாளமும் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் போல சங்கீதத்தில். தாளத்தையும் நாங்கள் கவனமாக கொள்ளணும். சங்கீதத்தில் சுருதி நல்லா பாடி தாளத்தை பிழைச்சால் அது கேட்க சகிக்காது. அதே மாதிரி தாளம் சரியாக போட்டு சுருதி பிழைச்சால் அதுவும் சகிக்காது. உங்களை பொறுத்தவரை சங்கீதத்திலே தாளத்தையும் சுருதியையும் அம்மா அப்பாவாக மதித்து தெய்வமாக மதித்து அதை நாங்கள் கவனத்தில் கொண்டாமாக இருந்தால் எல்லாருமே நல்ல இசைக்கலைஞர்கள் தான் என்று சொல்லுவேன். நல்ல ஒரு அறிவுரை. அதே சமயம் வளர்ந்து வருகின்ற மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்களிடம் இசை திறமைகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த துறையை விட்டு வெளியில் செல்வதை நான் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கு இறைவனால இதுதான் துறை என்று என்னையே உதாரணமாக சொல்லலாம். என்ன கூடிய எனது பாடசாலையிலே ஆசிரியர்கள், நீ முன்னுடைய ரிசல்ட்ஸுக்கு நீ பேட்ஸ் படிக்கணும், பயோ படிக்கணும். இன்றைய கூடிய என்ற டீச்சர் கண்டா பேசுவா, நீ பயோ படித்து டாக்டராக வந்திருக்கலாம். ஆனால்
அது கர்நாடக இசை எனக்கு அது பிடித்தபடியாலே நான் அதை படித்தபடியால் நான் இன்றைக்கு உங்கள் முன்னிலையிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை யாருக்கு எந்த துறை என்று அவர்கள் அதை இசைத்துறையை தெரிவு செய்து படிக்க வேண்டும். அது சரிவராதவர்கள் பிற துறையை தெரிவு செய்து பிரகாசிக்க முடியும். நல்ல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு, ஒரு இசைக்கலைஞராக இருந்து கொண்டு சிறப்பான ஒரு அறிவுரையை வந்து அடுத்த சந்ததிக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கலந்துரையாடல் முழுவதற்குமே ஆக்கபூர்வமான கருத்துக்களை தந்ததற்கும், உங்களுடைய நேரத்தை இங்கே செலவழித்ததற்கும் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பான மிகப்பெரிய நன்றிகள். நன்றி. இந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், மாணவர்கள், அடுத்த சந்ததியினருக்கு வந்து இந்த கலை சார்ந்த ஆர்வம் இருக்கின்ற போது அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த கலைத்துறையில ஈடுபடுத்துவது மிகச் சிறப்பான ஒரு விடயம். கலை அத்தனைக்குமே வழிவகுக்கும், அத்தனையையும் கற்றுக் கொடுக்கும். மனதுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு துறை கலைத்துறை. அந்த கலைத்துறையை வாழவிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்திக்கலாம்.